நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள். மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது காணொலி. அடுத்தது இதனுடைய 4வது பார்ட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு அறையில் 6வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படிலாம் இருக்கும், நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. தேர்வின் பொழுது, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் போது நம்ம தேர்வு எழுதும்போது எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் கட்டாயமாக கட்டாயமாக நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 4 காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு நாள் அன்னைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி தேர்வு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்துக்கு நம்ம ஏற்கனவே இருந்த காணொலிகளில் நம்ம சொன்னோம். தேர்வு மையத்தில் நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, அல்லது நீங்களாக வண்டியாக போகிறீங்களோ அல்லது பேருந்தில் போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சு தயாராகிக்கிங்க. எழுந்திரிச்சோடனே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட்டில் இருக்கிற ஏற்கனவே நேற்று நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற காணொலியில் நான் சொன்னேன். அது என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருங்க. அடுத்தது உணவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ரொம்ப எளிமையாக ஜீரண ஆகிற மாதிரி இருக்கிற உணவுகள் நீங்கள் சாப்பிடுங்க. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி சாப்பிட்லாம். அது சாப்பாடு சாப்பிட்டிங்கனாலும் கம்மியாக சாப்பிடுங்க. எளிமையாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிடுங்க. வயிறு பிரச்சனை ஆகக்கூடாது. நீங்கள் பரீட்சை எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா வயிறு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றியே தோணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் வந்து உணவு வந்து எளிமையாக எடுத்துக்கங்க. அடுத்தது திருப்புதல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து நேரத்தில் எக்ஸாம் மையத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் இருக்கும். அதிகமாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஒரு வேளை இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து புதுசாக எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இதெல்லாம் வேணாம். ஏற்கனவே ஏதாவது சின்னதாக நோட்ஸ் ஏதாவது எழுதி வச்சிருந்தீங்க, முக்கியமான குறிப்புகள் ஏதாவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மட்டும் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா ஒரு புக் எடுத்திங்கன்னா சும்மா ஒரு பேஜுக்கு வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி லைட்டாக பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு லைனாக உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காதிங்க. ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக வந்து ரெடி ஆகிட்டு செக்லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு நேரடியாக நீங்கள் தேர்வு மையத்துக்கு நீங்கள் போயிருங்க. ஒரு வேளை அதுக்கப்புறம் ஏதாவது டைம் இருந்தால் வந்து நீங்கள் படிக்கிறதுலாம் படிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட்டை கொண்டு போங்க. படிக்கிறதுக்கான புக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம் ஹாலில் நான் நிறையா பார்த்துருக்கேன். கட்டை பையில் தூக்கிட்டு வருவாங்க. நிறைய ஒரு 10 புக்கு தூக்கிட்டு வருவாங்க. அங்கே ஏதோ வந்து நிறையா படிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து நீங்கள் படிக்கிற அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம்னா நேற்று மதியானத்துக்குள்ளே எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம் அட்லீஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு புக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுதான் என்னோட வந்து சஜஷன். நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரீயாக போங்க. எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். கட்டாயமாக ஞாபகம் வரும். இந்த எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து எனக்கு பதில் தெரியும். அந்த பதில் எனக்கு வந்து ஞாபகம் வரும். அதை நம்ம எழுதி நாளை நம்ம அரசு பணியாளராக ஆகும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் ஃப்ரீயாக போங்க. கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டை பை அந்த மாதிரி எல்லாம் எதை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃப்ரீயாக போங்க. அடுத்தது தேர்வு மையத்துக்கு பயணம். தேர்வு மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணபடி, இப்போ 9 மணிக்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் முன்னாடியே போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு போகும்போது வந்து ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகலாம். வண்டியில் ஏதாவது பிரச்சனை ஆகலாம். உங்கள் வண்டியில் ஏதாவது பிரச்சனை ஆகலாம். அட்லீஸ்ட் பேருந்து ஏதாவது பிரச்சனை ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா இன்னொரு பேருந்து வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்த பேருந்து வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகலாம். 1 மணி நேரம் கூட ஆகலாம். அதனால் நீங்கள் பிளான் பண்ணபடி போங்க. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிருங்க. முன்னாடி போனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடி போனீங்கன்னா 9 மணிக்கு தான் உங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. 9 மணிக்கு மேலே 1 நிமிஷத்துக்கு மேலே போனீங்கன்னா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உரிய நேரத்தில் மேலே போனீங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தது, எவ்வளோ நேரம் வந்து தியாகம் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது கட்டாயமாக நீங்கள் முன்னாடியே போயிருங்க. முன்னாடி போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதனால் ரிலாக்ஸாக இருப்பீங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து நல்லா பரீட்சை எழுதுறதுக்கான மனநிலையில் இருப்பீங்க. அடிதடிப்பட்டு அவசரமாக ஓடி நீங்கள் வந்து அந்த டைமிங்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. சாலையில் போகும்போது வந்து பாதுகாப்பாக முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகும்போது ஃப்ரீயாக போவீங்க. எக்ஸாமும் நல்லா எழுதி சீக்கிரம் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து அவசரமாக போகணும், வீட்டில் உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருக்குது, அங்கே புக்கு கொண்டு போய் அங்கே உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரியான மனநிலை இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகணும்னு தோணும். அப்படிங்கிற பஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகும். அதனால் வந்து உள்ளே விடுவாங்களா இல்லை மாதிரி தோணும். அதனால் இதெல்லாம் முன்னாடியே தவிர்த்துங்க. ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் முன்னாடியே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது மன அமைதி. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பயணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நண்பர்கள் நம்மளுடைய சென்டருக்கு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பேசாதீங்க, சிரிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, நார்மலாக இருங்க. ரொம்ப மகிழ்ச்சியாவோ அல்லது பாட்டு பயங்கரமாக சத்தத்தோடு கேட்குறது, அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் அதிகமாக பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய வந்து எனர்ஜி வந்து ரொம்ப சேமிக்கிறது ரொம்ப முக்கியம்.
எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நம்ம மூளை வந்து அதிகமாக வேலை செய்யும், நல்லா யோசிக்கும். அதுக்கோசரம் வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அதிகமாக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அமைதியாக இருக்க பாருங்கள், ரிலாக்ஸாக இருங்க. பாட்டு வந்து அதிக சத்தத்தோடு கேட்கக்கூடாது. வேணா நீங்களே மனசுக்குள்ளே வந்து ஒரு பாட்டை வந்து நீங்களே பாடிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஆனால் அமைதியாக இருங்க, அவ்வளோதான் போதும். இந்த தேர்வு நாள்லேருந்து காலையிலேருந்து நீங்கள் தேர்வு போகிற வரைக்கும் அமைதியாக மெயின்டைன் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல தேர்வு எழுதுவீங்க. கட்டாயமாக நீங்கள் நாளைய அரசு பணியாளர் ஆவீங்க. அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம். நன்றி.